ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் என்னோடய முடிக்கு வந்து ஹேர் பேக் போடலான்னு இருக்கிறேன். அந்த ஹேர் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, உங்கள் முடி எப்படி இவ்வளோ நீளமாக இருக்குது? எப்படி என்ன போட்டு பராமரிக்கிறீங்க? எங்களுக்கும் சொல்லுங்கள். என்னத்தை போட்டு தான் நீங்கள் பராமரிக்கிறீங்கன்னு தெரியல அக்கா. எனக்குன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான இந்த வீடியோ தான். என்னோடய முடி இவ்வளோ நீளமாகவும் இந்த சின்ன பிள்ளையிலேருந்து நான் பயன்படுத்துகிறோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு நாங்கள் இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோங்க. அது மாதிரி தான் உங்களுக்கும் நான் இந்த டிப்ஸு சொல்கிறேன். அதனால தான் என்னோடய முடி இவ்வளோ நீளமாக இருக்குது. இது பொய் கிடையாது, உண்மைங்க. என்னோடய நீளமான முடியை பாருங்கள். அதுவும் நல்லா கருகருன்னு ரொம்ப சைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்களும் இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் போட்டுக்குங்க. அப்போ தான் முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நீளமாகவும் வளரும். அப்புறம் க்ரோத் வந்து கொட்டாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சி அடையும் உங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரிலாம் அடிக்கடி உங்கள் முடிக்கு ஹேர் பேக்லாம் போட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே விட்டிங்கன்னா சிக்கு ரொம்ப அதிகமாயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூந்தல் வந்து ரொம்பவும் கடினமாயிரும். சிக்கும் எடுக்க முடியாத அளவுக்கு போயிடும். சாஃப்ட் இல்லாமல் ரொம்ப இதாயிரும், ஆடாயிரும் உங்களோட முடி வந்து. அதனால் அடிக்கடி இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் போட்டுகிட்டே இருங்கங்க. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்னோடய முடி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே நான் ஊற வச்சேன். இது வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுருக்குறேங்க. அது மாதிரி நீங்களும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கருவேப்பிலை தாங்க. இது ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் மாதிரி போடலான்னு இருக்கிறோம். இது மாதிரி நீங்களும் அடிக்கடி போட்டுக்கிறங்க. அப்போ உங்கள் முடியும் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். எங்கெல்லாம் முடி வளராமல் இருக்கும் நல்லா முடி வளரும். கொட்டுற முடியும் நின்றுங்க. நல்லா இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். நாங்கள் எல்லாம் அப்போல்லாம் சேர்ந்து சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுலலாம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சுக்குவோம். ஒரு ஆள் எல்லாம் சேர்த்து ஊற வைக்கிறது. ஆட்டுக்கல்லில் போட்டு எல்லோரும் சேர்ந்து அரைப்போம். ஆட்டி அப்போயே அந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி அந்த இடத்துல உட்காந்து நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து அப்போயே அந்த ஆட்டுக்கல்லில் இருக்கிற அள்ளி அப்படியே தலையில் தேய்ச்சிக்குவோம். தலையில் தேய்க்கிற மட்டும் இல்லைங்க, கை மூஞ்சி கிஞ்சி எல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா வெயிலுக்கு அதுக்கும் நல்லா குளிச்சுருவாங்க. குளிச்சிட்டோம்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க. என் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி அரைச்சிங்க. திப்பியாக அரைச்சிங்கன்னா முடி ஃபுல்லாக ஒட்டிக்கின்னு அப்புறம் குளித்ததுக்கப்புறம் அப்படியே நிற்குங்க. அப்புறம் நீங்கள் தட்டி எடுக்கணும். 2-3 நாள் ஆகும் அப்புறம் அது கொட்டுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் பேக் போடணுன்னா இதை வந்து நல்லா க்ரீம் பதத்துக்கு அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீம் மாதிரி. அப்போ தான் உங்கள் முடிக்கு வந்து அப்படியே போடையில் நல்லா வலுவலுன்னு இருக்கும். திப்பியாக அரைச்சிங்கன்னா அங்கங்கே ஒட்டிக்குங்க. அதுக்கப்புறம் இதாக செட் ஆகாது. அப்புறம் நம்மளோட முடியை வந்து ஹேராக பிரிச்சுக்குங்க. அப்படியே பிரித்து நடுவில் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இல்லைனாக்கா ஃபுல்லாக முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த கூலிங் வந்து நம்மளோட தலைக்கும் கிடைக்கும். நம்மளோட முடி வந்து நம்ம தலை வந்து ஹீட்டாக இருந்தாலும் முடி கொட்ட ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த வெந்தயத்துக்கு முடி கொட்டுறது எல்லாமே நின்றும். நல்லா குளிர்ச்சியும் கொடுக்கும். நம்ம முடியும் வந்து கருகருன்னு வளர்கிறதுக்கு உதவி செய்யும். நம்மளுடைய இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப சத்தானதுங்க, சத்து மிகுந்தது. அதை நம்ம வந்து துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வந்து முடி கொட்டுறது பிரச்சனை வந்து நிற்கும். வேர்க்கால் ஃபுல்லாகவே போட்டுக்கிறங்க. மேலேருந்து ஃபுல்லாக கீழே ஃபுல்லாகவே போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம முடி வந்து நல்லா சைனிங்கு கொடுக்கும். நீங்கள் வந்து மேலே மட்டும் தலையில் மட்டும் போட்டிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நமக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா போட்டுக்குங்க. நெத்திக்கிட்டெல்லாம் நல்லா முடி கொட்டியிருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா. அது மாதிரி நல்லா போட்டு தேய்ச்சிட்டு நல்லா 10 நிமிஷமாவது நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்கணுமே. அதுக்கப்புறம் தான் நல்லா நம்மளோட முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ஹேர் பேக்கெலாம் அடிக்கடி போடுங்க. ஏன்னா அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட முடி வந்து நம்ம முடி ஒரு தேங்காய் நார் மாதிரி மாறிடும். எதுவுமே போடாமல் விட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தேங்காய் நார் மாதிரி பாஞ்சு மாதிரி ஒரு மாதிரி வந்து இடம் ஃபுல்லாகவே பாருங்களேன். இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா போட்டுக்குங்க. இல்லைனா இந்த இடத்துல சொட்டையாக இருக்கிறதுனால நம்ம போட முடி வளர ஆரம்பிச்சிருங்க. இப்போ போய் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேங்க.
நல்லா குளிச்சுட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு வெயிலுக்கு. நம்ம வெயில் நேரத்தில் நல்லா வெயில்ல இருந்து காய வைக்கணும். இல்லைனாக்கா அதான் நான் மொட்டை மாடிக்கு வந்தேங்க. நல்லா வெயிலில் காய வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா காய வச்சு நல்லா இதானா தான் முடி கொட்டாதுங்க. இல்லை நீர் சத்து அதில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீர் சத்து இருந்தாலும் கொட்டிரும். நம்மளுடைய முடி வந்து நல்லா காய காய தான் முடி கொட்டாது. சில பேருங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து என்ன செய்வாங்க, ஏர் பேக் போட்டு குளிச்சதுமே கொஞ்சம் நேரத்தில் லேசாக அந்த ஹேரோட அந்த இது முடி காய வைக்கிறது இதை வச்சு நல்லா காய வச்சுட்டு போய் படுத்துருவாங்க. இயற்கையாகவே வெயில் நேரங்களில் வெயிலில் வச்சு தான் நம்ம முடி காய வைக்கணும். இல்லைன்னா முடி கொட்ட தான் செய்யும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் காய வச்சிங்கன்னா முடி கொட்டு. அதெல்லாம் போடாதீங்க. இயற்கையான முறையில் நம்ம மாடியெல்லாம் இருக்கும். மாடியில் தாங்க கீழே வெயிலில் நின்றே கூட நீங்கள் காய வச்சுக்கலாங்க. அதுக்காக நீங்கள் தூங்கிடாதீங்க. தூங்குனீங்கன்னா முடி ரொம்ப முடி கொட்டுற நிலைமைக்கு போயிருங்க. அதனால் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கிற நம்மளுடைய முடியை நம்ம தான் பாதுகாத்துக்கணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப ஷேர் பண்ணுங்கங்க.